டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நார்மலா சொல்றோம். அதில வந்து லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. இதெல்லாம் வந்து மார்க்கெட் கேட்டகரைசேஷனுக்கு ஏத்த மாரி இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து எப்பவுமே நான் முன்னாடியே சொன்ன மாரி இட் இஸ் இன் ஹை ரிஸ்க். அடுத்தது என்ன சொல்றோம்? ஹை ரிட்டர்ன்ஸ். ம். பிகாஸ் அந்த பர்ட்டிகுலர் தீம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். எப்பவுமே திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஆவரேஜா 15%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த தீம்ஸ் ஒர்க்கிங் அவுட். அந்த தீமோ அந்த அந்த செக்டார்ஸோ பர்ட்டிகுலரா ஒர்க் ஆச்சு அப்படின்னா, தென் தட் வில் கிவ் யூ ஹை ரிட்டர்ன்ஸு. ஸோ டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டோட திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் குடுக்கும். ஒரு 2%, 3% அதிகமா தான் குடுக்கும். இப்போ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல எவ்வளோ சார் இருக்கலாம் இந்த தீமேட்டிக் மியூச்சுவல் ஒரு ஃபண்ட்ஸ்? ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, ஒரு 5 ஃபண்ட்ல பிரிச்சு போடுறாரு அப்படின்னா, ஒரு 20%. ஸோ ஒரு ₹10,000 ஒருத்தர் எஸ்ஐபி போடுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பு அதோட சேர்த்து ஒரு திமேட்டிக் ஃபண்டும் குடுக்கலாம். திமேட்டிக் ஃபண்டோ, செக்டோரல் ஃபண்ட்ஸோ ஒண்ணு குடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 20% ம். வந்து அலோகேஷன் திமேட்டிக்ல வச்சுக்கிறது நல்லது.